என்ன தைரியம்னு பார்த்தீங்களாங்கண்ணா அந்த குமரவேலுக்கு. தப்பு பண்ணிட்டு மனசில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் கதிரை போட்டு அடிக்கிறாரு. அந்த கதிர் தான் வாயை திறந்து சொன்னாதான் என்ன என்ன நல்லவங்கிற பேர் என்ன பறி போயிருமா என்ன? சொன்னாதான் என்ன? அவன் தான் தப்பு பண்ணான், நான் எந்த தப்பு பண்ணலேன் சொல்ல வேண்டியதானே. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு சக்திவேலு. ரொம்ப மோசமாக அடிக்கிறாங்க குமரவேலும் சக்திவேலும் சேர்ந்து. அதே டைம் நம்ம கோமதிக்கு விஷயம் தெரிஞ்சு, பாண்டியனுக்கு விஷயம் தெரிஞ்சு, ராஜு எல்லாருமே கிளம்பி வர்றதுக்குள்ளேயும் இந்த சக்திவேல் என்ன வேலை பார்த்துட்டாரு, நம்ம கதிரை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அது பண்ணி இது பண்ணின்னு சொல்லிட்டு எல்லா கேஸையும் போட்டு நம்ம கதிரை பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம கதிர் இந்த பக்கத்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி எல்லாரும் வர்றாங்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பழனிவேல் சொல்கிறாரு. சொல்லணுன்னா கதிரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. பாண்டியன் என்ன சொல்கிறாரு, கோமதி நீ உங்கள் அண்ணன் பக்கத்தில் இரு, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு பார்க்குறேன். இந்த காலத்தில் நல்லது செய்கிறது தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லதுக்கே காலம் இல்லைங்க, பாவங்க கதிர். அதே டைம் பார்த்தீங்கன்னா வாடா அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு முட்டி தட்டணும் அப்படின்னு நம்ம சத்திவேலு குமரவேலும் போகிறாங்க. இப்போ உண்மை தெரிஞ்சு இப்போ குமரவேலு தான் எல்லாமே பண்ணான் அப்படிங்கிற மாதிரி ராஜுவோட அப்பாவே கண் முழிச்சு சொல்லிவிட்டு இந்த குமரவேலை என்னங்க செய்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு நங்குன்னு குத்துவோமா அந்த மாதிரி தான் பண்ண. அப்போ மட்டும் என் மையன் பாவம் அது இதுன்னு சக்திவேலு அப்படியே பில்டப்பை போடுறது. இப்போ நம்ம கதிரை போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீயும் அவர் எதுக்கு தனியாக பேசுனீங்க, என்ன விஷயம் என்ன பேசுனீங்க அப்படி அந்த இடத்துலையும் குமரவேலு வந்து முறைச்சி பார்த்துட்டு அப்போ மனசாட்சி உறுத்துது. ஆனால் அதை ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதே டைம் பார்த்து அந்த இடத்துலையாவது போலீஸ்லையாவது நம்ம கதிர் உண்மையை சொல்லணும் தானே. அவருக்கு இருக்கிற நோய் எப்போவுமே தெரிய வரதான் போகுது. என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரதான். அது இன்றைக்கி தெரிஞ்சால் என்ன, நீ நம்ம கதிர் போலீஸில் மாட்டி என்ன செய்ய போகிறாரு சொல்லுங்கள். அவர் தான் அங்கே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் காரில் போனது உண்மை, அவர் என் கூட வந்தது உண்மை, அவர் என் கூட பேசினது உண்மை, என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க, ஆனால் நான் தள்ளி விடலை, நான் தப்பு பண்ணலை, எல்லாமே நான் பண்ணலை, எதுவுமே நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரே தவிர இந்த குமரவேலு தான் தள்ளி விட்டேன்னு வாயை திறந்து சொன்னாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே ரொம்ப கடுப்பாக வருது கதிர் மேலே. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.